அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு மட்டுமான முழு உடல் மசாஜ். நான் இங்கு வாங்கி பேசுறேன். நான் இங்க எங்க வந்திருக்கேன் அப்படின்னா கேமரா ஹைலண்ட் எந்த இடம் ரிங்லெட்டுக்கு வந்திருக்கேன். என்னத்துக்காக வந்திருக்குன்னா, இது என்னுடைய மகன் கடைசி பையன். இவருடைய கால் பாதம் பாத்தீங்கன்னா, கால் கட்டுமா கால் பாதம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கால் பாதம் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த கால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த கால் பாதம் வந்து இப்படி வளைஞ்சிருக்கு. இது வந்து நாங்க வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் எனக்கு அது அவ்வளவா எனக்கு தெரியல. 10 வயசுக்கு மேல ஆக ஆக அந்த பாதம் வந்து ரொம்ப வளவாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்ப நான் வந்து அங்க கேரள GH போயிருக்கேன், ஸ்லாயம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். கடைசியா மெடிக்கல் சென்டர், செந்தோசா மெடிக்கல் சென்டர் வரைக்கும் போய் பார்த்தேன். அப்ப அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இது இப்படித்தான், இதை ஒன்றும் செய்ய முடியாது, ஷூ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சப்பாத்து தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நான் அந்த ஒரு ஜோடி 2 ஜோடி சப்பாத்தி 500 வெள்ளிக்கு நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா வாங்கி கொடுத்தும் கூட எனக்கு மனசுக்கு வந்து அங்க நிறைவா இல்லை. ஏன் நிறைவா இல்லைன்னா, எந்த மாற்றமும் பெருசா அங்க பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம பையன் இல்லையா, பெண்ணாக இருந்தாலும் பையனா இருந்தா நம்ம பிள்ளையாச்சு, இன்னும் வளர வளர பிறகு கால் கொஞ்சம் அப்படியே போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால எங்க சித்தி சொன்னாங்க, இந்த மாதிரி கேமரா ஹைலண்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, ஒரு பையனுக்கு கால் இப்படிதான் இருந்துச்சு, அதன் பிறகு நல்லா ஆயிடுச்சு, இங்க வந்து இந்த வைத்தியத்தை வந்து பார்த்த பிறகு, இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ட பிறகு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக நான் இங்க வந்தேன். இன்றைக்கு முதல் நாள் வந்து நான் கூட்டிட்டு வந்து மருந்து கட்டிட்டேன். இப்ப மருந்து கட்டியிருக்காரு. முதல் நாள் அவங்க என்கிட்ட உறுதியா சொல்றாங்க, 10வது நாள் நிச்சயமா அந்த கால் பாதம் நல்லா வந்துடும் அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? 18 வருஷமா இந்த துறையில அவங்க இருக்காங்களாம். மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவன்றத அவங்க சொல்றதுலயே நமக்கு தெரியுது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து உங்களுடைய டிக்டாக்ல நீங்க போடுங்க அப்படின்னு. இவங்க எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கேன்சர் நோயை கூட முழுமையா குணப்படுத்தி அனுப்பியிருக்கேன் அப்படின்றதையும் உறுதியா சொல்றாங்க. உங்களுக்கு மேல் விவரங்கள் எதுவும் வேணும்னா இவங்களுடைய இது என்ன சொல்லுவாங்க, டெம்ப்ளேட் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இதில் பார்த்து இவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம். எவ்வளவோ பேர் நீங்கள் சித்த வைத்தியத்தில் நான் அவங்ககிட்ட நேரடியாகவே சொன்னேன், சித்த வைத்தியம்னாலே அந்த விலையை பார்த்து எல்லாரும் பயந்துடுறாங்க அப்படின்னு. அவங்க இந்த ஒரு கட்டுக்கு 80 வெள்ளி அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம வெளியே இடத்துக்கு போனால் இதை விட டபுளாக தான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டும் அவங்க சொல்றதை பார்க்கும்போது ரொம்ப மலிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் தேவைப்படும், இவங்களோட உதவி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இவங்கள நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசலாம். எங்கன்னா கேமரா ஹைலண்ட் ரிங்லெட்டில் இவங்க இருக்காங்க. வணக்கம். உங்க பேரு? ஜெகதீஷ். எங்கிருந்து வரீங்க? பத்திரிகைலேருந்து வரேன். நீங்க காலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? வந்து காலுக்கு வந்து நான் ஓவர் பண்ணிட்டு 10 நாளைக்கு கட்டு போட்டேன். 10 நாளைக்கு கட்டு போட்டீங்க. இப்போ 8வது நாள் கட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா சுகமாக நடக்கிறேன். நார்மலாக இருக்கு கால். ஏன்னா லைட்டாக அப்படி இருக்கு, ஆனால் நார்மலாக தான் நடக்கிறேன் நான் இந்த 10 நாளைக்கு. என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நன்றி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு. இப்போ நான் வந்து முன்னையை விட நான் நார்மலாக நடக்கிறேன், நல்லா நடக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நன்றி. அவங்க உங்களுக்கு 10 நாள் சொன்னாங்க, 8 நாள் சரியாச்சா? ஆமாம். உங்கள் பேர் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இங்கே வாங்க, இங்கே வந்து ஓட் பண்ணுங்க. என் பேர் ஜெகதீஷ், என் வயசு வந்து 13. நான் பத்திரிகைலேருந்து வரேன். நான் முதல் நாள் வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, கால் என்னாச்சு கால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என் கால் பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக குணமாகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். நான் பல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பல இடத்துக்கு போய் பல செலவு பண்ணியிருக்காங்க. அதுலேயே சரியாகாதது வந்து இந்த 10 நாளில் இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் சரியானுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களாம் வந்து இந்த சென்டருக்கு வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு 15 நாளுக்கு முன்னுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். கேமரா ஹைலண்டில் இருந்து என்னுடைய மகனுடைய கால் பாதம் வந்து வளைஞ்சிருக்கிறதா. ஸோ அவங்க சொன்னபடியே அந்த கால் பாதம் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த கால் தானேயா,
அப்படி வளைஞ்சிருந்தது. இப்போ நேரம் ஆயிடுச்சு. அவங்க அந்த 8 நாள் 10 நாள் கட்டு போடுவேன்னு சொன்னாங்க. அது 8 நாள்லேயே அந்த கால் வந்து நேரம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலையில் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்பிக்கை அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தீர்வு பெறலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்.